லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே தமிழ் திரு அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சியின் தலைவர் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். உண்மையின் உரைகள் தினமலர் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சார், இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடியிருக்கிறது. பிதா சுதன் பரிசுத்த ஆவின் பேரில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க பட்ஜெட் கூட்டம், விசேஷ ஜப கூட்டம், ஜபமாலையுடன். இல்லை, அது பலரும் என்ன சொல்கிறது, அது சட்டசபை இல்லைங்க, திருச்சபை தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் இன்றைக்கி ஜபமாலையோட சிலுவை போட்டு தான் இன்றைக்கி பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கியிருக்கு. கொஞ்சம் நம்ம கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை இவங்க கண்ணிலலாம் படலை. அவங்க கண்ணில் என்ன பட்டுச்சுன்னா, அவங்க நேரடியாக இந்த பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதி வெங்கடாஜலபதி வச்ச போது அது ரொம்ப பெரிய அளவில் 2 நாட்களுக்கு முன்பு தஞ்சையில் நடைபெற்ற கூட்டத்திலேயே எதிர்க்கட்சி தலைவராக தான் விமர்சித்தார். அது மட்டும் அல்ல, அதே எதிர்க்கட்சி தலைவர் அப்படி சொல்கிறார் இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் போய் பட்ஜெட் வச்சா தப்பாயிரும். அவர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு நம்ம மெரினா கடற்கரையில் இடம் பிடிச்சிருக்காரு இல்லையா ஐயா, கலைஞர் அவருடைய அந்த கல்லறையில் கொண்டு போய் இவங்க பட்ஜெட்டை வச்சு அப்புறம் சட்டசபைக்கு கொண்டு பண்ணாங்க. அதிமுக தான் ஜெயலலிதா அவங்க கல்லறையில் வச்சுட்டு கொண்டு போய் பண்ணாங்க. அதெல்லாம் பகுத்தறிவு. அங்கே தயிர் வடை வச்சாலும் பகுத்தறிவு, பட்ஜெட் வச்சாலும் பகுத்தறிவு. ஆனால் திருப்பதி வெங்கடாஜலபதி அங்கே கொண்டு போய் வச்சுட்டா அது பகுத்தறிவுக்கு விரோதமானது, கம்யூனிஸ்டுகளுக்கு அது பொறுக்கலை. அதிலே சு வெங்கடேசன் விமர்சனம் பண்ணுறாரு. இப்போ அதே சு வெங்கடேசன் இது பற்றி எதுவும் கருத்து சொல்லலை, விடுதலை சிறுத்தை கட்சி எதுவும் கருத்து சொல்லலை. நம்முடைய 80% இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இதில் நான் ஜோசப் விஜய் அவர்களையும், நம்முடைய நிதியமைச்சர், மாண்புமிகு நிதியமைச்சர் ஐயா வில்சன் அவர்களையும், நம்முடைய மாண்புமிகு சபாநாயகர் ஐயா ஜேசிடி பிரபாகரன் அவர்களையும் நான் மனதார பாராட்டணும். ஏன்னா அவங்க ஒன்றும் கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் அல்ல. நேரடியாகவே சபையிலேயே அவர் சொல்லுகிறார். யார்? ஜேசிடி பிரபாகரன் ஐயா என்ன சொல்கிறாரு? நான் கிறிஸ்தவர், மதபோதகராக இருந்தேன். அவர் மேற்கோள் காட்டுவதெல்லாமே பைபிள் வசனங்களை எல்லாம் மேற்கோள் காட்டுறாரு. அதே மாதிரி தான் நம்முடைய ஜோசப் விஜய் அவர்களும். அவர் ஒரு காலத்தில் விஜய், உங்கள் விஜய், முதலமைச்சர் ஆன உடனே ஜோசப் விஜய்னு பெருமையாக போட்டுக்கிறாரு. வரவேற்க வேண்டிய விஷயம். வன்னி அரசு மாதிரி உள்ளே வெளியே. இல்லை, சீமான் 2 கூட்டத்தில் கூட கேட்டிருந்தார் 2 நாள் முன்னாடி. சினிமாவில் நீங்கள் அறிமுகமாக வெறும் விஜயாக இருந்தீங்க, எலெக்ஷன் தேர்தல் வரும்போது ஜோசப் விஜய்னு வந்துட்டீங்களே. இந்த கேள்வி எப்பவுமே சீமான் அவர்கள், நாங்கள் முதல்ல இந்த கேள்வியெல்லாம் கேட்டபோது எங்களை இவங்கெல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு விரோதமானவங்க, ஒரு கிறிஸ்தவர்கள் அரசியலுக்கு ஏன் வரக்கூடாது அப்படியெல்லாம் பேசுவாங்க. நாங்கள் கிறிஸ்தவர்கள் அரசியலுக்கு வருவதை எதிர்க்கலை, வரவேற்கிறோம். அவங்க கிறிஸ்தவர்களாகவே வெளிப்படையாக வரலாம், அவங்க இந்தியர்கள் தானே, அதில் என்ன பிரச்சனை? அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கிரிப்டோ கிறிஸ்தவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம். சான்றிதழ் இந்துன்னு வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க முழுக்க பட்டியல் சமூக மக்களுக்கு போய் சேர வேண்டிய சலுகைகளை, பொருளாதாரத்தை, இடஒதுக்கீட்டை அபகரித்துக் கொள்கிறார்கள். இது கிரிமினல் குற்றம். இப்போ இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க இந்த அரசாங்கத்தில், இந்த அரசு எந்திரத்தில் நிறைய ஊடுருவி இந்த அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரு மோதல் போக்கு உருவாக்கணும். இப்போ நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப பரவலாக என்ன சொல்கிறீங்கன்னா, தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பெண்களை அவமானப்படுத்தி பேசுனதுனால அவரை கைது பண்ணிட்டாங்க. உண்மையிலே ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர், இவருக்கு ஒரு பெரிய விளம்பரத்தை, பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டார். ஆமாம் சார், அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக அவங்களுக்குள்ள பேசி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இல்லை சார், திமுக பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வார்த்தையே சொல்ல, சும்மா அவர் சொன்னதற்கு சொன்னது காவேரின்ற வார்த்தையை முடிச்சுட்டேன். எந்த காலத்திலையுமே கண்ணிய குறைவாக திமுக காரன் பேசுனதே கிடையாது. இந்திரா காந்தியை பற்றி அவங்க பேசுனது கண்ணிய குறைவே கிடையாது. சண்டாளி இந்திரா, சதிகாரி இந்திரா, காமராஜரை பற்றி பேசின காமராஜரை அண்ணாதுரை ஐயா அவர்கள் என்ன சொன்னார்னா, மங்களமும் கோமளமும் உண்டாகட்டும். யாருங்க? காமராஜரை. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களை, ஜெயலலிதா அம்மா அவர்களை இந்த திமுக காரர்கள் பேசிய பேச்சு, திமுக தலைவர் அவங்க பேசின பேச்சு திருமதி ஜெயலலிதா. ஆமாம், புரியுதுங்க. ரெட்டை அர்த்தம் மட்டுமல்ல, 3 அர்த்தம் 4 அர்த்தம் கற்பிச்சு தான் பேசுவாங்க. அதுவும் ஆபாசமாக பேசுவாங்க.
சட்டசபையிலே சேலையை பிடிச்சி இழுத்தாங்க. புரியுதுங்களா? அதனால அவங்க வந்து அது வாடிக்கை, நான் தப்பாத வாரிசுன்னு தான் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. ஆனால் இது எல்லாமே இப்போ எங்களுடைய பார்வையில் ஒன்று அவரை கைது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அவரை ரிமாண்ட் பண்ணியிருக்கணும். அவரை காவல் நிலையத்தில் வச்சு விட்டுட்டீங்க. இல்லை, அவங்க சொல்லும் போதே நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க, நான் அரெஸ்ட் பண்ணுற நோக்கத்தோடு, நான் கைது பண்ணுற நோக்கத்தோடு நாங்கள் அரெஸ்ட் பண்ணல, சும்மா விசாரணைக்காக தான் கூப்பிட்டுருக்கோம். அதுதான் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, விசாரணை நீங்கள் சென்னையிலே வச்சிருக்க வேண்டியது, எதுக்கு தஞ்சை வரைக்கும் கூப்பிட்டு போனீங்க? தஞ்சாவூரில் நடந்த சம்பவம், அதனால தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போனாங்க. ஏங்க திமுக காரங்க எத்தனை பேர்த்து மேலே இப்படி பொய் வழக்கு போட்டு எவ்வளவு பேர்த்த முகநூலில் எழுதுனதுக்கு, ட்விட்டரில் போட்டதுக்கு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு கொடுமை பண்ணவங்க உடனே அதில் வந்து அவங்க திமுக காரங்க ஏதோ ஒரு பெரிய உதயநிதி ஹீரோ மாதிரி இதுக்கு ஜோசப் விஜயை அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவங்க என்ன நேரேட்டிவ் செட் பண்ண விரும்புகிறாங்கன்னா, இனி தமிழ்நாட்டில் உதயநிதி வெர்சஸ் ஜோசப் விஜய், ஜோசப் விஜய் வெர்சஸ் உதயநிதி, இந்த நேரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு இது ரெண்டுக்கும் பின்னாடி மிஷினரிகள் இருந்து இந்த வேலையை செய்கிறாங்க. இது என்னுடைய பார்வை, இது என்னுடைய குற்றச்சாட்டு. அவங்க எப்படின்னா, எப்படியாவது இந்த இடத்துல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, ஹிந்துத்வா இதெல்லாம் வந்து இங்கே உள்ளே வந்துடக்கூடாது. தமிழக இந்துக்கள் மத்தியில் பிளவுகளை உண்டாக்கி என்னங்க தமிழக தமிழர்களை எப்படி தீயசக்தி திராவிட மாடல் வேஷம் போட்டுதோ, புரியுதுங்களா, அதே விஷயத்தை திராவிட மாடல் 2.0 இன்னொரு அதுக்கு நேற்று வந்து உச்சநீதிமன்றம் ஒரு சின்ன தடை ஏற்படுத்திடுச்சு. திமுகவினுடைய அணுகுமுறை என்னவோ அதே தான் எங்கள் அணுகுமுறைன்னு நிர்மல்குமார் சொன்னார். திருப்பரங்குன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் தீபம் ஏற்றுவதற்கு இது ஒரு பெரிய, இந்த நேரத்தில் நான் வந்து அதற்காக தீக்குளித்து 8 வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க இல்லையா சார்? அது வச்சிருக்கட்டும் சார். தீபம் ஏற்றுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது மட்டுமல்ல, திமுக இருந்திருந்தாலும் அவங்க வந்து எந்த விஷயத்தில் மேல்முறையீட்டுக்கு போவாங்க? திமுக கொண்டு வந்த சட்டம், ஒருத்தர் முஸ்லீமாக புதுசாக முஸ்லீமாக இருந்து இந்துவாக மாறி வந்தால் அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்கணும். அந்த உத்தரவு திமுக காரங்க போட்டு வச்சுருந்தாங்க. அவங்கள பிசி பட்டியலில் வைக்கணும். அதை வந்து அந்த உத்தரவை ரத்து பண்ணாங்க. உடனே அதுக்கும் இவங்க அப்பீலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பசுமாடுகள், பொதுவாக கால்நடைகள் பொது இடங்களில் வெட்டக்கூடாது, இந்து மக்கள் கட்சி வழக்கு போட்டு நாங்கள் வந்து தடை உத்தரவு வாங்கியிருந்தோம். அதுக்கும் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்படி இல்லை சார், அது திமுகவுடைய பல்வேறு இடங்கள்ல இந்த இடத்துல வந்து வாட்டி பக்ரீத்தில் வந்து இது பொது இடங்களில் வெட்டக்கூடாது அப்படின்னு காவல்துறை வந்து மிகப்பெரிய தடை விதித்த போது கண்காணித்ததுனால அதெல்லாம் செஞ்சாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமிய அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து தாவேக்கா வந்து இந்து அமைப்புகளோட கை கோர்த்து இது போன்ற செயலில் ஈடுபடுறாங்கன்ற மாதிரி குற்றம் சாட்டுறாங்க. அது வந்து அந்த குற்றச்சாட்டிலே இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்துக்கு என்ன வந்துட்டாங்கன்னா, இந்த குண்டு வெடிப்பு கைதிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் நீண்டகால பரவல் கொடுத்துடலாம். அதாவது திமுகவினருக்கு போகக்கூடிய முஸ்லீம் வாக்குகள், திமுகவினருக்கு போகக்கூடிய கிறிஸ்தவ வாக்குகள், இது எல்லாமே இன்றைக்கி வந்து தாவேக்காவுக்கு போயிடுச்சு. ஏற்கனவே தாவேக்காவுக்கு கிறிஸ்தவ வாக்குகள் முழுமையாக போயிடுச்சு. திண்டுக்கல்ல பெரியசாமி அவர்கள் 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தவர், இப்போ 9,000 ஓட்டு தான் வித்தியாசம். எல்லா கிறிஸ்தவ சபைகளுமே திமுக கிட்ட காசெல்லாம் வாங்கிட்டாங்க. ஆனால் திமுக ஓட்டு போடல. ஏன்னா எங்காலே நேரடியாக முதலமைச்சராக வர்றாரு. ஏன் வந்து இங்கே பெரம்பலூரில் நின்னார்? ஏன் ப்ராக்சிக்கு போடணும் ஓட்டை? சரிதானா? ப்ராக்சி உதயநிதி ஸ்டாலின் நான் வந்து கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுல பெருமைப்படுகிறேன்னு தான் சொன்னார். ஆனால் அவர் ஒன்றும் கிறிஸ்தவர் கிடையாது. அதை அவர் வேணால் பெருமையாக சொல்லிக்கலாம். அதை கிறிஸ்தவ சபைகள் ஏற்றுக்கல. இல்லை சார், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பட்ஜெட்டில் திருவள்ளுவர் தினம் அன்று காயிதே மில்லத் விருது வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்காங்க. இப்போ அதுக்கு இந்து அமைப்புகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது எப்படி காயிதே மில்லத்து வந்து அவர் வந்து தேசம் துண்டாடுவதற்காக பல்வேறு விஷயங்களை ஈடுபட்டிருக்கும் போது காயிதே மில்லத் விருது என்பது ஒரு தவறான விஷயம். திருவள்ளுவர் தினம் அன்னைக்கு கொடுக்குறீங்க, இது மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார்? அதான் இது வந்து ஒரு மிஷினரி மாடலுங்க. இதில் வந்து ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு 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 எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்னு காட்டிக்கிறாரு. அவர் வந்து உண்மையிலேயே மூகாம்பிகை கோயிலுக்கு போனார், கயிறு கட்டிக்கிட்டார். அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலுக்கு போனார், ஜோதிடருடைய ஆலோசனையெல்லாம் கேட்குறாரு, செய்கிறாரு. இந்த ஜோதிடருடைய ஆலோசனையெல்லாம் கேட்குறதுனால அவர் வந்து உடனே பிஜேபி எப்படி ஐயா ஸ்டாலின் அவங்களுடைய மனைவி மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கு போகிறாங்க வர்றாங்க.
அதனால் திமுக வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு உதயநிதி பேசுனது அது மன்னிச்சிடலாமா? கிடையாது. இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஏங்க, நரேந்திர மோடி குறித்தும் அவரது தாயார் குறித்தும் இதே திமுகவினர். இப்போ நீங்கள் டெல்லி போராட்டத்தை விடுங்க, நரேந்திர மோடி பாசிஸ்ட்டு, அவருனால கருத்துரிமையை மதித்து அது மாணவர்கள் பேசிட்டாங்க மன்னிச்சிருங்கன்ட்டார். ஆனால் நரேந்திர மோடி மாதிரி ஜோசப் விஜய் இல்லை. ஐயா ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாருன்னா, நான் எம்ஜிஆரை திட்டியிருக்கிறோம், ஜெயலலிதாவை பேசிட்டு அவங்கெல்லாம் சும்மா வழக்கு தானே போட்டாங்க. இவரும் ஜோசப் விஜய் சட்டம் அதனுடைய கடமையை செய்திருக்குது. வழக்கு தான் போட்டிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்காரு. நீங்கள் அதுக்குள்ளே குய்யோ முறையோ நல்லா சொல்லி நீங்கள் வந்து போய் நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு அப்புறம் காவல் நிலையத்திலேருந்து வந்துட்டாருன்னு வைங்க. இது வந்துங்க ஜோசப் விஜய் அரசாங்கம் அவங்க வந்து இந்த திமுக ஜோசப் விஜய் இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த நடவடிக்கையில் எடுத்துகிட்ருக்குறாங்க. அவர் வந்து கொஞ்சம் இந்து தமிழர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஐயா பிரபாகரன் ஐயா சபாநாயகர் வந்து கீதையிலிருந்து மேற்கோள் காட்டுங்க. உங்களுக்கு எம்ஜிஆர் உங்கள் மேலே வெளிச்சம் பாய்ச்சவர் இல்லை சார், இப்போ மதம் பார்த்து சொல்லலை. இல்லை, நீங்கள் அறநிலைத்துறை வந்து தொடர்ந்து வந்து திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டே இருந்தீர்கள். இப்போ அறநிலைத்துறை வந்து ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க, இந்து அமைப்புகளே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் வந்து இந்த ஆட்சி காலத்தில் வந்து ரமேஷ் வந்து வந்ததுலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுறாரு போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த பழனி விவகாரம் போன்ற விஷயங்கள்லாம் விசுவரூபம் எடுத்து வந்து கண்முறை நிற்கிது இல்லை? பழனி விவகாரத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் நல்ல நடவடிக்கை தான் எடுத்தார். இந்த விவரத்தை நாங்கள் கொடுத்த உடனேயே அந்த பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கு, அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அது கோயில் சொத்து தான் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி அறநிலையத்துறையை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்குது. அதை திமுக மீடியாக்கள் வந்து திசை திருப்ப பார்த்தாங்க. இதில் வந்து ரமேஷ் அவருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல பார்த்தாங்க. அதெல்லாம் இல்லை, போய் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா திமுககாரங்க அவங்க வந்து அவங்க காலத்தில் வள்ளலாருடைய ஞானப்பெரு வழியில் கட்டடங்கள் கட்ட முயற்சி பண்ணாங்க. ஆமாம், அது தடை விதிச்சாங்க. தடை யார்? இந்த அரசாங்கம் வந்து தடை விதிச்சு, நீதிமன்றமெல்லாம் ஒன்றும் தடை விதிக்கல, இந்த அரசாங்கம் அந்த தடை உத்தரவு போட்டிருக்கு. ஐயா சேகர்பாபு அவர்கள் இருந்தபோது வணிக வளாகம் கட்டுறதுக்கெல்லாம் ஒப்பந்தம் போட்டாங்க, அந்த ஒப்பந்தங்கள்லாம் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவர் ஒரு பிராமணர், இவர் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடாது அப்படின்னு சுபவி வீரமணி இவங்க விடுதலை சிறுத்தை எல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் அந்த அதிகாரி மட்டும், அது பிராமண பெண் அதிகாரி தானே, கேட்குற காலையில் இல்லை, அவங்கள மட்டும் நீக்கிட்டு இவர் உடனே கருப்பு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு போய் எதாச்சியா வீரமணி அவர்கிட்டையும் போய் ஆசீர்வாதம், எதாச்சியான சந்திப்பு. நம்புங்க, அவரும் கருப்பு இவரும் கருப்பு. அவர் ரமேஷ் வந்து அவருடைய கட்சிக்கு விசுவாசம். ஜோசப் விஜய் முதலமைச்சரை பார்க்க போகும்போது மேரி சிலையெல்லாம் கொடுத்து அவன், ஆனாலும் அவர் ஏதோ அவங்க கட்சியில் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு. அதே நேரத்தில் சுறுசுறுப்பாக போகிறாரு வர்றாரு, எல்லாம் நல்ல காரியங்கள் அதாவது நடத்தணும். அவருக்கு கடவுள் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நல்லது பண்ண தான் நினைக்கிறாரு. அவர் ஒன்றும் எங்கேயும் கெட்டது பண்ண மாதிரி தெரியல, கண்ணு கட்டியது வரும். இல்லை சார், இப்போ கூட இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, எல்லா விஷயங்களும் அதாவது டெண்டரில் தான் வரணும். அது பூக்கடை இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டாலும் டெண்டர் முடியும், அதுவும் ஆன்லைன் டெண்டரில் தான் வரணும் அப்படின்றாங்க. இதுவும் பலரும் வரவேற்கத்தக்க விஷயம். அறநிலையத்துறை நிர்வாகத்தில் புதிய கமிஷனர்களை உருவாக்கியிருக்கிறாங்க, சென்னையில் பிரிச்சிருக்காங்க, தமிழக அளவில் பிரிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம்தான். இப்போ இந்த பட்ஜெட்லேயே நீங்கள் பாருங்கள், அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன எதுவுமே நிறைவேற்றுற மாதிரி ஒரு அறிவிப்புகள் எதுவுமே இல்லை. நான் கூட நினச்சேன் ஏதோ மகளிருக்கு 2500 கொடுத்துருவாங்க, அநேகமாக அடுத்து பஞ்சாயத்து தேர்தல் வரக்குள்ள கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் சொல்றது பஞ்சாயத்து தேர்தலுக்கு முன்னாடி கொடுப்பாங்க, ஓட்டு வாங்கணும்ல. அதே திராவிட மாடல் தான், அதே பாணி தான். அவர் எப்படி ஆட்சி அமைச்ச உடனே கொடுத்தாரா, அனைத்து மகளிருக்கும்னாரு, தகுதி வாய்ந்த மகளிர்னாரு, அது மாதிரி இவரும் ஏதாவது சொல்லுவார். அதே மாதிரி தான் இவங்க சொன்ன எந்த வாக்குறுதி 6 சிலிண்டர் எதுவுமே இதில் பட்ஜெட்டில் எதுவுமே, படித்த இளைஞர்கள் 4000 ரூபா எதுவுமே கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, நிதி நிலை மோசமாக இருக்குது, இவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு மூலதனம் தேவைப்படுது, பற்றாக்குறை இருக்குதுன்னு உள்ளதை உள்ளபடி சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து பொருளாதார குழுவெல்லாம் ஆலோசனை, இதெல்லாம் எப்போ நடக்கிறது, இதாக எதிர்பார்த்தோம், இதை எதிர்பார்த்தா மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதனால இந்த பட்ஜெட்டுங்கிறது ஏமாற்றம். ஆனால் இப்போவே நம்ம ஏமாற வேண்டாம், இன்னும் 1 வருஷம் கழித்து தான் இந்த அரசாங்கம் என்ன நடைமுறைப்படுத்துகிறாங்க என்ன செய்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஆக மொத்தம் இந்த பட்ஜெட்டுங்கிறது அது ஒன்றும் அவ்வளோ பெரிய வரவேற்கத்தக்க பட்ஜெட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, நீங்கள் இதில் மொத்தமாக வரவேற்கலன்றீங்களா, இல்லைன்னா சில அம்சங்கள் மட்டும் ஏதாவது வரவேற்கலாம்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அதில் ஒன்றும் எந்த அம்சங்களும் ஒன்றும், ஏன்னா இது எல்லாமே சொல்லுது திராவிட மாடல் 2.0 பட்ஜெட் தான். பேர் மாற்றிருக்கிறாங்க, அவ்வளோ நம்பர் மட்டும் பேர் மாற்றினதே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஐயா கருணாநிதி அவர்கள் பேரில் என்னமோ திட்டம், காலை உணவு திட்டம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ மாற்றி பெருந்தலைவர் காமராஜர் பேர் வச்சுருக்காங்க, வரவேற்கிறோம். காமராஜர் பேர் வச்சா மகிழ்ச்சி தானே. ஆமாம், அதனால் அதில் அது மாதிரி வேணால் பேர் வேணால் மாற்றிருக்காங்களே ஒழிய
புதுசாக ஒன்றும் காணுங்க. அது இனிமேல் தான் பார்க்கணும். அதனால் 80 நாள் தானே ஆச்சு, இன்னும் போட்டும் பார்த்துக்கலாம். இல்லை இப்போ அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது மீனாட்சி அம்மன் கோயில் விவகாரம் அதுவும் வந்து இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. அந்த இடத்துல பிரச்சனை, நயினா நாகேந்திரனோட மகன் தான் இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கான்ற செய்திகள்லாம் கூட வந்து கொண்டிருக்கின்றது. ஸோ ஒவ்வொரு கோயிலும் பூதாகரமாக கிளம்பிட்டு இருக்கு. அதனால் வந்து இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் நில விவகாரம் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குல்ல சார்? சார் இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் நில விவகாரம் அல்லது கரூர் பகுதிகளில் ஏற்பட்ட கோயில் சொத்து இனாம் பூமியா கோயில் சொத்தா இந்த பிரச்சனை பழனி இதில் எதுலேயுமே தாவேக அரசாங்கம் ஒன்றும் பெருசாக அதை தப்பு பண்ணுறது ஆக்கிரமிப்பாளருக்கு துணை போகிறது அப்படி எதுவும் காணுங்க. அந்த மாதிரி இல்லை, சும்மா நம்ம சொல்லக்கூடாது. அது துறை ரீதியான நடவடிக்கை, அதை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து உடனே நயினார் நாகேந்திரன் மகனை சம்மந்தப்படுத்துறது, அதில் வந்து ரமேஷோட உறவினர்களை சம்மந்தப்படுத்துறது, மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சரோட உறவினர், இதெல்லாம் வந்து திமுகவினுடைய விஷம பிரச்சாரம். அதை ஒன்றும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை இது மாதிரி நம்ம எல்லா ஆட்சியும் ஆரம்பத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா அறநிலையத்துறை பயங்கரமாக வேலை செய்வாங்க. ஏன்னா வந்து இந்த கடந்த ஆட்சியில் வந்து அந்த ஓப்பனிங் வரும்போது சேகர்பாபு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆனோடனே நேராக வடபழனி போனார். அங்கே பக்கத்தில் ஒரு 10-20 ஏக்கர் வந்து பெட்ஃபோர்டு வண்டி நின்றுச்சு. அதை மீட்டுட்டோன்னு அது பயங்கர ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி அறநிலையத்துறையில் வந்து அந்த வெங்கடேஸ்வரர் கோயில் வந்து நீங்கள் மீட்கவே இல்லைன்னா உடனே ஆஃபீஸர் கூப்பிட்டு நாளைக்கு போவோம், நீங்கள் சொல்லிட்டீங்க நாளைக்கு போய் போவோம் பார்ப்போன்னாரு. ஸோ பயங்கர பரபரப்பாக இருந்தாங்க. ஸோ எல்லாருமே இந்த 6 மாதம் இந்த பரபரப்பு இருக்க தானே செய்யும். ஐயா சேகர்பாபு வந்துங்க அவர் ஏடிஎம்கேல இருந்த போதும் சரி டிஎம்கேல இருந்த போதும் சரி அவங்களுடைய தலைமைக்கு அவர் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பார் என்னங்க. அப்புறம் அந்த அறநிலையத்துறையை முழுமையாக எப்படி அவங்க கட்சி வளர்ச்சிக்கும் அவங்க கட்சிக்காரங்களுடைய முன்னேற்றத்துக்கும் இப்படி எல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ அதெல்லாம் அவர் பயன்படுத்தினார். இப்போ இவருக்கு ஒன்றும் நம்ம ஐயா ரமேஷ் அவர்களுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் நிர்பந்தம் இல்லை. அவர் இந்த துறைக்கு புதிதாக வந்திருக்கிறார். அவர் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறார். அவருடைய இன்டென்ஷன் பேட் இன்டென்ஷனாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து இப்போ அறநிலையத்துறை வந்து இப்போ எல்லாமே அரசு கட்டுப்பாட்டெலாம் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. பட் நீங்கள் வந்து எல்லாமே தனியாருக்கு கொடுங்கன்னு கூட தனியாருக்கு சொன்னாங்க. அதான் பெரியன்னு ஒரு அரசியல் மற்றும் அரசு சார்பற்ற ஒரு அறவோர் வாரியத்தை இப்போ தேர்தல் ஆணையம் இருக்குது. அதுதான் அரசியல் கட்சியோட சம்மந்தப்படுத்த முடியுமா? தேர்தல் ஆணையம் சுயேட்சையான அதிகாரம் பெற்ற அரசியல் சாசன அந்தஸ்து பெற்ற ஒரு அமைப்பு. அது மாதிரி நம்முடைய கோவில்களை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு மெஷினரி ஒரு 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 இதை உருவாக்குங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை. இந்துக்களுடைய கோரிக்கை. முஸ்லீம்களுக்கு வக்புவாரி இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு சபைகள் இருக்குது. ஒய் நாட்? இது மட்டும் ஏன் அரசியல் அரசு ஏன் இருக்கணும்? பட் அதே வக்போர்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிறிஸ்தவ வாரியங்களில் பார்த்தாங்கன்னா அதே பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் பல இடங்களில் வந்து வெட்டுக்கூத்து வரை போயிருக்கு. இப்போ இந்த வக்புவாரிய திருத்த மசோதா வந்த பிறகு என்னங்க அங்கே வந்து முழுமையாக சுயநலத்துக்காக வக்பு சொத்துக்களை பயன்படுத்துபவர்கள் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லீம் சொத்து முஸ்லீமுக்கே வக்புக்கே அப்படிங்கிறது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் முஸ்லீம்களும் வரவேற்கிறாங்க. அங்கே இந்த அளவுக்கு அரசியல் கிடையாதுங்க. அரசியலோ அரசோ அவங்க வக்பு இப்போ ரம்ஜான் நோன்பு அதை வந்து அந்த அவங்களுடைய அரசு காஜி அவர் தீர்மானிக்கிறார் எப்போ ரம்ஜான்கிறது. இங்கே நம்ம கோவிலில் வந்து திருவிழாக்கள் நடக்கிறது, நம்ம கோவிலில் வெவ்வேறு சமய காரியங்கள் நடக்கிறது, இதையெல்லாம் வந்து கோயிலே தீர்மானிக்கிறது இல்லை, அதிகாரிகள் தீர்மானிக்கிறாங்க. அதுதான் இப்போ நாங்கள் வந்து அதிகாரிகள் தலையீடு இல்லாத அரசியல் தலையீடு இல்லாத இப்போ வந்து எல்லா கோவில்களிலையும் அறங்காவலர் நியமிக்கணும். இப்போ அறங்காவலர் பதவிகளையே திமுக காலத்திலையும் சரி அதுக்கு முன்பும் சரி எல்லாம் விலை பேசி அல்லது கூட்டணி தர்மத்தின்படி அறங்காவலர் பதவிகளாக கொடுக்கப்பட்டது. இப்பவும் வந்து அப்ளிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க. கோர்ட் வந்து சரியான அவங்க வந்து மிக தெளிவான வழிகாட்டுதலை கொடுத்துருக்குறாங்க கோர்ட். அதனால் அரசு அரசியல் சார்பற்றவர்கள் ஆன்மீகவாதிகள் அந்த கோயில் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்க அறங்காவலராக நின்று அந்த அறங்காவலர் சபைக்கு ஒரு அரசியல் சாசன அந்தஸ்து கொடுக்கணும். அது மாதிரி கொண்டு வரணுங்கிறது தான் எங்கள் வேலை. அதுதான் அரசை ஆலயத்தை விட்டு வெளியேறுங்கிறோம். அரசியல் அரசு இது ரெண்டும் இருக்கக்கூடாது. அறவோர்களிடம் அந்த காலத்தில் நம்ம மன்னர்கள் கோவிலை கட்டினாலும் அதை திருக்கோவில் நிர்வாக சபைகிட்டோ என்பாராயம் திருக்கோவில் நிர்வாக சபைன்னு ஒப்படைச்சிருவாங்க. மன்னனே போனாலும் அவங்க வந்து காத்திருப்பாங்க. இத்தனை மணிக்கு பூஜைன்னா இத்தனை மணி வரைக்கும் காத்திருந்து தரிசனம் பண்ணிட்டு போன வரலாறுகள் இருக்கிறது. அதனால் அப்படி கொண்டு வரணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். கோவில்களில் போய் இப்போ இந்த கட்டண தரிசனம், கோவில்களில் வந்து வியாபார தலமாக மாற்றுறது, கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிக்கிறது, இதெல்லாம் வந்து தடை செய்யப்படணும். இது திமுக இருக்கிற வரைக்கும் சாத்தியம் இல்லை.
புரியுதுங்களா? இப்போ இவங்களால சாத்தியம் நினைக்கிறீங்களா? இவங்க கொஞ்சம் அந்த முயற்சி எடுக்கிறாங்க, ஆனாலும் இவங்களுக்கும் அதே கொள்கை தான். இல்லை சார், எதாக இருந்தாலும் இவங்க முயற்சி பண்ணால் கூட ஆஃபீஸர்ஸ் அவங்களோட கண்ட்ரோலில் எல்லா விஷயமே இருக்குது எல்லா இல்லையா? விஷயமும் ஆஃபீஸர். அப்போ அவங்க ஆஃபீஸர்ஸை மீறி இவங்க எப்படி பண்ண முடியும்? ஆஃபீஸர்ஸை மீறி தான் இன்னைக்கு ஜோசப் விஜய் பல விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆமாம். புரியுதுங்களா? அதெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் போனால் தான் தெரியும் இவங்க எந்த திசையில் போகிறாங்க. இப்போ வந்து பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிட்டோங்கிறாங்க. கரெக்டு தான், உண்மை தான், நல்ல விஷயம், வரவேற்க வேண்டியது தான். அதே மாதிரி பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற விஷயத்தில், இந்த கல் குவாரிகள் மணல் குவாரிகள் விஷயத்தில் எல்லாம் தடை பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் தானே. ஆனால் இவங்க இப்படியே தொடருவாங்களா? வளர்ச்சிக்கு என்ன? இவங்க மக்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? இதெல்லாம் பட்ஜெட்டில் இதையிலையாவது கொஞ்சம் ஏதாவது சும்மா வந்து அவங்க ஒரு சம்பிரதாயமாக அதை செஞ்சுருக்காங்களே வெளியே, அது ஒன்றும் பெருசாக வரவேற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். இன்னொரு விஷயம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் விஷயம் அதை பற்றி பேசிட்டோம், இருந்தாலும் நான் அது ரிகலெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். கூடங்குளம் பிரச்சனை, அதுமாதிரி ஸ்டெர்லைட் பிரச்சனை, ஜல்லிக்கட்டு, இதுக்கு பின்னாடிலாம் ஒரு மாதிரி ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு மிஷினரி பின்னாடி வந்து வழி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்திய சிஜேபி அதுக்கும் இந்த மிஷினரி தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்க. இது எப்படி சார் இந்த மிஷினரியோட தொடர்புகள் ஏன் தொடர்ந்து எல்லா போராட்டங்களும் இருந்து வருகிறது? நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு வெளிநாட்டிலே இருந்து பெறப்படக்கூடிய நன்கொடைகள், அது மிஷினரிகளுக்கு வருவதாக இருக்கலாம், மாவோயிஸ்ட் இயக்கங்களுக்கு வருவதாக இருக்கலாம், இந்த வெளிநாட்டு நிதி ஆதாரங்கள் மூலமாக பல வளர்ச்சி திட்டங்களை எதிர்த்து இங்கே போராட்டம் நடந்திருக்குது. அதுக்கு தமிழ்நாடே சிறந்த உதாரணம். கூடங்குளம் அணு மின்சார உற்பத்தி, அதை வந்து மிகப்பெரிய போராட்டமாக சர்ச்சுகள் தான் நடத்துச்சு, உங்களுக்கு தெரியும். ஆமாம், 500 நாள் இல்லையா? ஆமாம், நடத்துச்சு. அதுக்கெல்லாம் ஃபண்டிங் எல்லாமே வந்து அன்னைக்கு அமெரிக்காவில் இருந்தெல்லாம் வந்தது. அதே மாதிரி காப்பர் உற்பத்தியில் தன்னிறைவாக இருந்த நம்முடைய பாரத நாடு அந்த காப்பர் ஆலை, ஸ்டெர்லைட் ஆலை, அதனுடைய விரிவாக்கத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி அதுக்கும் மாவோயிஸ்ட்டுகளுக்கு, மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகளுக்கு ஃபண்டு வெளியே வந்து எப்படி கரப்பாம்பூச்சி கலவரம் இப்போ டெல்லியில் பண்ணாங்களோ அதே கலவரத்தை இங்கே பண்ணி எரிச்சாங்க. அதே மாதிரி குளச்சல் துறைமுகம், இது வந்து இதையெல்லாம் சரி பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இப்போ வந்து FCRA கொண்டு வர்றாங்க, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். அந்த ஆக்ட் இப்போ வந்துருச்சுன்னா அதில் சில திருத்தங்கள், அது வந்து இப்போது அதுக்கு வந்து எல்லாம் திமுக உட்பட எல்லாம் எதிர்ப்பு. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஃபண்டிங் அதில் வந்து வரும்போது, அந்த ஃபண்டு எதுக்காக வாங்குற? சர்ச்சு கட்டுறதுக்கு வாங்குறியா சர்ச்சு கட்டு, ஸ்கூல் நடத்த வாங்குறியா ஸ்கூல் நடத்து. அதை நடத்தாமல் இந்த மாதிரி தேச விரோத போராட்டங்களுக்கு, வளர்ச்சிக்கு எதிரான போராட்டங்களுக்கு நீங்கள் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது தப்பு. அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களை கைது பண்ணலாம். நீங்கள் கல்விக்கு பயன்படுத்தாமல் வேறு எதுக்காவது பயன்படுத்திங்கன்னா அதை நம்மளே எடுத்துக்கலாம், அதை தொடர்ந்து செய்யலைன்னா எடுத்துக்கலாம்னு சொல்லி இந்த சட்டம் வரும். இந்த சட்டம் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவை. அதை வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. அதுக்கு வந்து உடனே திமுக, மெயினாக அந்த கரப்பாம்பூச்சி கட்சி நடத்தின போராட்டமே இதை எதிர்த்து தான். ஆமாம், அங்கே அவங்கெல்லாம் கூடி நின்று, குறிப்பாக வாங்சுக் அவர் உண்ணாவிரதம் இருந்தார், இந்த டிப்புக்கே, நீங்கள் அவங்கெல்லாம் பாருங்கள், அந்த போராட்டத்துக்கே உணவே ஸ்விக்கியில் ஜொமாட்டோ ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து கொடுக்குறான், பர்கர் பீஸா. எங்கேயோ பக்கத்தில் நொய்டாலேருந்து ஒரு சாதாரண ஆள் டெய்லி 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்து பிரியாணியாக கொடுக்குறான். எங்கடா ஃபண்டு வந்தது உனக்கு, எங்கேருந்து வந்தது? இதையெல்லாம் எதிர்க்கிறாங்க அவங்க. அப்புறம் அங்கே ஒன்றும் பூரா மாணவர்கள் அங்கே கூடி நிற்கல, எல்லா டூல் கிட்ஸு, செலிப்ரிட்டிஸு. அதில் பாருங்கள், அங்கேயும் திமுக காரன் போய் நின்றுட்டான். யாருங்க நம்ம ஆள் ஆராசா, அவர் போய் அங்கே நின்று வாங்சுக்கு உண்ணாவிரதுக்கு ஆதரவு. இப்போ பாருங்கள், இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி எங்கால் போயிட்டார் வைகோ. ராகுல் வந்து வெளியிடுறாருங்க, எப்பேற்பட்ட புத்தகம் தெரியுமா, அவருடைய பார்லிமெண்ட் ஸ்பீச்சஸ். ஆமாம், அதில் ராகுல் வந்து பாராட்டுறாரு, பார்லிமெண்ட் ஸ்பீச், பார்லிமெண்டேரியன், பூரா கொப்பனை பீரங்கி திருடன், புரியுதுங்களா, இலங்கை தமிழரை அழித்தவன், முழுக்க சோனியாவுக்கு எதிராக, முழுக்க ராஜீவுக்கு எதிராக, இந்திரா அம்மையாருக்கு எதிராக பேசிய பேச்சுக்களின் தொகுப்பை இந்திராவின் ஒரே நம்பிக்கை ராகுல் படிக்க மாட்டாருன்ட்டு. அது உண்மைதான். அந்த நம்பிக்கை மட்டுமல்ல, அவருக்கு ராகுலுக்கு வந்து எல்லாம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பூரா ஒரே மேடையில் இருக்கிறான். எப்படியாவது ராகுலை பிரதமர் ஆக்காமல் அண்ணன் வைகோ ஓய மாட்டார், கரப்பாம்பூச்சி கட்சி என்னங்க எல்லாம் ஓய மாட்டாங்க. இதில் திமுக காரன் தான் இதுக்கும் அதுக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார்.
காங்கிரஸ் கூட போய் நீ சேர முடியுமா, காங்கிரஸ்காரன் முதுகில் குத்திட்டான்னு இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது. அதுவும் மாணிக் தாகூரில் மிரட்டுறாரு காங்கிரஸ்காரங்க, புரியுதுங்களா? இப்போ இந்த திமுக காரங்க இத்தனைக்கு அப்புறமும் போய் வாங்சுக்கு ஆதரிக்கிறதும் கரப்பாம்பூச்சி கட்சி ஆதரிக்கிறதும் என்னங்க எதெல்லாம் பிரிவினையோ. இப்போ எட்டப்பேண்டர் ராகுல் இங்கே வந்தார் இல்லையா, தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும், 39 எத்தனை ஆகும், 59 ஆகுங்கிறான் இல்லைங்களா? இதை கூட எப்படியாவது இந்த காங்கிரஸ்காரன் முதுகில் குத்திட்டான், நாம் நமக்கு 20 சீட்டு அதிகமாக கிடைக்கிறதுனால நம்ம ஆதரித்து ஓட்டு போடலாமா வேண்டாமான்னு இன்னும் முடிவு எடுக்கலை அவங்க திமுக காரங்க என்னங்க. ஆனால் அட்லீஸ்ட் இவன் எங்கே போய் தொகுதி மறுவரையறை பண்ணிடுவாங்களோ அதை திமுக ஆதரிச்சிருமோ. ஏற்கனவே ஏடிஎம்கே எட்டப்பன், பாமக எட்டப்பன், புது எட்டப்பன் யார் அப்படின்னு அப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. திமுகவுக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. திமுக காரனும் அந்த பழைய சாகவாசம் இருக்கு இல்லையா, இல்லைங்களா, அவங்களுக்கு பூரா ஆலோசகரெல்லாம் முக்கியமான ஆளுங்க, வீரமணி, சுபவி, அப்புறம் இந்த கரப்பாம்பூச்சி கட்சி, இவங்களுக்கு எப்பவுமே அந்த தொடர்பு நிறையா இருக்கும். அவங்க எல்லாருமே எப்படியாவது மறுபடியும் அவர் திருமாவளவனுடைய ஆசை என்ன தெரியுமா, நீங்கள் இங்கே வேணா டிவிகே டிஎம்கே 2 பேர் வேறு வேறு இடத்துல இருக்கு மேலே சேர்ந்துருக்க, ஆனால் அங்கே சேர்ந்துக்குங்கிறார். அப்போ திமுகவும் திருமாவளவனுடைய ஆசையை நிறைவேற்றுவாங்களா இல்லையா, இவங்க எட்டப்பர் ஆக போகிறாங்களா இல்லையா, இவங்க அண்ணா வழியில் போக போகிறாங்களா கருணாநிதி வழியில் போக போகிறாங்களா. கருணாநிதி எல்லாம் அண்ணா ஈவேரா கொள்கைக்கு ஆப்படிச்சார். ஈவேரா கொள்கையை எதிர்த்தவர் யார், பிஜேபியை எதிர்த்தது அண்ணா தான் எதிர்த்தார். ஒன்றே குலம் ஒருவன், திராவிட நாடு கைவிடப்பட்டது, சுதந்திர நாள் வரவேற்கத்தக்க நாள். அண்ணா தான் திராவிட கழகத்துக்கு திராவிட இயக்கத்துக்கு ஆணி அடித்தது அவர் தான். கருணாநிதி தொடர்ந்தார். கருணாநிதி பிஜேபியோடைய கூட்டு வச்சுக்கிட்டார். ஆமாம். ஆனால் எங்கள் ஐயா ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வீரமணி, மறுபடியும் சுபவி, இவங்கெல்லாம் போய் திமுகவை பிடிச்சிக்கிட்டான். சனாதனத்தை ஒழிப்போன்னு உதயநிதியே பேச வச்சுட்டாங்க கம்யூனிஸ்ட்காரன். உதயநிதியை கூட்டிகிட்டு போய் மேடையில் நிறுத்தி இந்த திராவிடர் கழகம், பேராசிரியர் சுபவி, அண்ணன் திருச்சி சிவா இவங்கெல்லாம் வகுப்பு நடத்தி, கருப்பர் கூட்டமெல்லாம் வகுப்பு நடத்தி உதயநிதி போய் சனாதனத்தை ஒழிப்போங்கிறார். இப்போ சட்டசபையில் போய் சனாதனத்தை ஒழிப்போங்கிறார் மறுபடியும், புரியுதுங்களா? கண்டிப்பாக. இப்போ அது வரைக்கும் மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒன்றிய அரசாகி திராவிட மாடல் ஆகிப்போச்சு, புரியுதுங்களா? இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவை எப்படியாவது ஒரு பிரிவினை இயக்கமாக, திமுகவை எப்படியாவது தேச விரோத இயக்கமாக மாற்றுறதுக்கு அந்த காலத்திலேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்த அதே சக்திகள் ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இந்த சக்தியுடைய கை ஓங்கிருச்சு. துரைமுருகன் கை, என்னங்க KN நேரு கை, இதெல்லாம் பின்னாடி போயிடுச்சு. கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.